தஞ்சை பிள்ளையார்பட்டி கோயிலில் விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்ட தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டி மங்கள விநாயகர் என்கிற ஹரிஹுத்ரா விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட 8 அடி உயர விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் சாத்தி அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான மக்கள் விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனர். தஞ்சை அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி கிராமத்தில் மங்கள விநாயகர் என்கின்ற ஹரிஹுத்ரா விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயிலை உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் காரைக்குடி பிள்ளையார்பட்டி விநாயகர் ஆலயத்துக்கு இணையாக போற்றி வழிபட்டு வருகின்றனர். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவிலை கட்டியும் போது ஆலயத்துக்கு முதலாக பக்தர்கள் நுழையும் போது விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய நினைக்க செல்லப்படுகிறது. அதற்காக ஒற்றை கல்லிலான 8 அடி உயரம் அகலத்தில் விநாயகர் சிலை சிற்பக்கூடத்தின் வடிவமைத்து அதனை தஞ்சை பெரிய கோவில் எடுத்து வர முயன்றதாக சொல்லப்படுகிறது. அழகிய வடிவத்தில் பெரிய அளவில் செய்யப்பட்ட விநாயகர் சிலை தஞ்சைக்கு எடுத்து வர முயன்ற போது அந்த சிலை அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை என சொல்லப்படுகிறது. இதை குறித்து சிற்பி மன்னருக்கு தகவல் தெரிவித்ததும் கூறப்படுகிறது. ராஜராஜ சோழன் உத்தரவின்படி அந்த சிலை அந்த இடத்திலேயே தான் பிரசித்தப்பட வேண்டும் என்று ஊருக்கு பிள்ளையார்பட்டி என பெயர் சூட்டி ஆலயம் எழுப்பப்பட்டது உத்தரவிட்ட வரலாறு உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க மங்கள விநாயகர் என்கின்ற ஹரிஹுத்ரா விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு திரவிய பொடி, விபூதி, மஞ்சள் பொடி, இளநீர், பஞ்சாமிர்தம், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல வகை அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டன. தொடர்ந்து விநாயகருக்கு வெள்ளி கவசம் சாத்தி அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இதில் ஏராளமான மக்கள் விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டு வந்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.